தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமிடம் கர்த்தர் சொல்லுகிறார், உன் மகன் ஈசாக்கை தகன பலியாக பலியிடு. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன் மகன் என்று பாராமல் மோரியா தேசத்திற்கு கொண்டு போன சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். இந்த வசனத்திற்கு ஆண்டவரே விளக்கம் சொல்கிறார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கொண்டான். யூதர்கள் மத்தியிலே ஆண்டவர் சொல்கிற சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே ஒரு வெளிப்படுத்தல், ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனம், அங்கே ஒருவர் அடிக்கப்படுகிறார். அவர் தான் ஆட்டுக்குட்டியானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்து மரித்து உயிர் தந்தவர். ஆமென். அப்போ தான் சொல்கிறாங்க, யூதர்கள் சொல்கிறாங்க, இன்னும் உனக்கு 50 வயது ஆகவில்லையே, நீ அவரை பார்த்தியோ, ஆபிரகாமை பார்த்தியோன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நமக்காக அடிக்கப்பட்டவர் ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென்.